Disclaimer: all content shared on this channel is for educational and informational purposes only. I am not a SEBI registered advisor and nothing here should be taken as investment advice. Please do your own research or consult a certified advisor before making any trading decisions. You are solely responsible for your capital and your choices. ஹலோ எஃப்எக்ஸ் ட்ரேடர்ஸ், நான் ராவன் கார்த்தி. கடையை போட்டு எங்க போனாங்க? எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். யாத்தி? சார் பயப்படாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஹலோ எஃப்எக்ஸ் ட்ரேடர்ஸ், நான் ராவன் கார்த்தி. இன்னைக்கு டே 4 ஆஃப் என்ன ட்ரேடிங் கேட்டிங்கன்னா டைட்டன் எஃப்எக்ஸோட கான்டெஸ்ட் ட்ரேடிங். பார்த்துக்கலாம். இது என்னோட அக்கௌண்ட்டு, கான்டெஸ்ட் அக்கௌண்ட்டு. பேலன்ஸ் வந்து 3,67,959.92 4th டே ஆஃப் ட்ரேடிங். நீங்கள் ஓப்பன் பொசிஷன் இருக்கு, லாஸ்ட்ல இருக்க எண்டிங் எதாக இருந்தாலும் கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணுறேன். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் நீங்கள் வந்து டைமிங் வீடியோவில் பார்த்தீங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, பொய் சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பொய் நிறையா சொல்லலாம், ஆனால் டைமை மாற்ற முடியும். 11:51 PM Thursday 17 July. இன்னைக்கு 4th டே. இன்னைக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா டைட்டன் எஃப்எக்ஸோட ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஸோ இதை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 11:51 தான் காமிக்குது. எனக்கு கொஞ்சம் அதை ரெக்கார்டிங் டைமு என்னோட ட்ரேட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா உன்னே கிளியராக தெரிஞ்சுக்கோ. என்னை பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது ஆகஸ்ட் அப்கமிங் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கலந்துக்கிட்ட காம்படிஷன் கான்டெஸ்ட் ஜூலை 2025 ஃபோர்ட்நைட் காம்படிஷன், அதாவது 2 வீக்ஸ். ஸோ இதுக்குள்ள போயிடலாம். நாம இப்போ 65th ரேங்க்ல இருக்கோம். நினச்சிங்களா? ஸோ வியூ கொடுத்துடலாம். டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஜாஸ்தி இல்லை, ஆனால் அவங்கவுங்க பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு 1970 அப்படின்னு ஒருத்தர் தான் இப்போ கரண்ட் லீடரு. அவர் பண்ணுற அளவுக்குலாம் நம்மளால பண்ண முடியாது. நம்ம ஒரு சர்டன் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ் விட்டுருங்க, ரெகுலேஷன்ஸ். நம்ம ரூலை ஃபாலோ பண்ணால் தான் அதை ரெகுலேட் பண்ணணும். ஸோ வந்து நான் ரெகுலேட் பண்ணி ஒரு சின்ன ஒரு கேஷ் மேனேஜ்மெண்ட் தியரி உருவாக்கியிருக்கேன். ஸோ தெரிஞ்சுங்களா? நம்ம அவரோட வந்து 11,650.93% பின்னாடி இருக்கோம். ஆனால் என்னோட அவுட்கம் வந்து 258.80%. போர்ட்டலில் போனீங்கன்னா என்னோட ட்ரேட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ 3068 கண்டஸ்டன்ஸ் ப்ரோஸில் ஆக்டிவில் இருக்காங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வாஷ் அவுட் ஆகிருப்பாங்க. வாஷ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னங்க, என்னோட பிளேஸ் வந்து இந்த காம்படிஷன் 66th பிளேஸ். கரண்ட் ஈக்விட்டி 3,58,484.97 பேலன்ஸ். கரண்ட் பேலன்ஸ்னா என் அக்கௌண்ட் இருக்கிற பேலன்ஸு. இப்போ எனக்கு லிக்விடிட்டி ஏன் போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஓப்பன் பொசிஷன் வச்சுருக்கேன், பவுண்ட் வெர்சஸ் ரேங்க் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பெண்டிங் ஆர்டர் யூரோ வெர்சஸ் பவுண்ட் வச்சுருக்கேன். இன்னைக்கு இதில் வந்து டைட்டன் எஃப்எக்ஸில் நம்மளோட
ரேஸுங்கிறது எனக்கு பிடிக்காது. நான் 66th பிளேஸில் இருக்கேங்கிறங்காட்டி நான் போய் ஃபர்ஸ்ட் பர்சனை போய் சண்டை போட்டு எடுக்க முடியாது. அது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதில் நான் கரெக்டாக இருக்கேனா அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். அது 4th டே இன்னைக்கு நான் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கேன். 1 lakh US டாலர்ஸ் வந்து 3,58,048 4.97 US டாலர்ஸ். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. என்னால் கொஞ்சம் பேசுறதுக்கு ஏற்கனவே எனக்கு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருந்தாரு, வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நான் லேப்டாப் மைக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு, நான் அதை கொஞ்சம் சரி பண்றதுக்கு முயற்சி பண்றேன். தேங்க்ஸ். மறுபடியும் முதல்ல இருந்தா கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லாக முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும்.